அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா. நீங்க எந்த அரண்மனைகளுக்குள்ளே சுகம்? ஏதோ ஒரு குடும்பத்தை வீட்டை கட்டினாண்டு அந்த வீட்டுக்குள்ள சுகம் அப்படின்னு கேட்கல. அவர் பேசுகிறார் அரண்மனைகளுக்குள்ளே சுகம் இருப்பதாக. அந்த அரண்மனை எங்க அமைகிறது? சமாதானம் உள்ள அலங்கத்திற்குள்ளே அமைக்கப்பட்ட அரண்மனைகளுக்குள்ளே, வீடுகளுக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ளே சுகம் உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு சுட்டி தருகிறவர். கர்த்தர் நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டது நம்முடைய காயங்களை ஆற்றுவதற்காக, நமக்கு ஒரு குணப்படுதலை தருவதற்காக. அவர் எவ்வளவு 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 பாடுகளை அவர் சுமந்து கொண்டார். நம்முடைய சுகத்திற்காக அவர் தமது சுகத்தை இழக்க இந்த பூலோகத்தில் வந்தார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணதான் இந்த வார்த்தை உங்கள் காதலை விழ வைக்கிறார். அரண்மனைகளுக்குள்ளே ஒரு சுகம் உண்டாக வேண்டுமெனில் ஒன்றை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அதுதான் என்னுடைய செய்தியினுடைய தாளம் இன்றைக்கு. எங்கே இந்த அரண்மனை இருக்க வேண்டுமாம்? சமாதானம் உள்ள அலங்கத்திற்குள்ளே. நீங்க அதுதான் எருசலேம் அதற்கு பெயர் பெற்றது. அந்த அதிகாரத்தை, அந்த சங்கீதத்தை 122 சங்கீதத்தை நீங்க வாசிக்கும் போது பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எருசலேமே உன் வாசல்களில் என் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேமுக்கு போகிற அந்த ஒரு தேவ மனிதன் ஆலயத்திற்கு போகிறார். 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது, அதாவது எப்படி வாசிக்கணும்னா, எருசலேமுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது, ஏன்னா எருசலேமுக்கு என்பதற்கு எதற்காக? கர்த்தருடைய ஆலயம் அங்கு இருக்கிறது. அப்ப ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் போது நான் மன மகிழ்ச்சியா இருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்படி வெயில நடந்து களைப்புற்று நடந்து அப்படியே ஒரு குளிர், அதாவது ஒரு குளிராக இருக்கிற ஒரு அறைக்கிலே, அல்லாவிட்டால் ஒரு ஏசி ஃபிட் பண்ண ஒரு அறையிலே நம்ம அப்படி நுழைகின்ற பொழுது எப்படி அப்படியே நமக்கு ஒரு அப்படியே ஒரு ஆறுதலாக, என்ன சுகமா இருக்கிறது என்று. அதான் 84 சங்கீதத்தில் நீங்க வாசிக்க முடியும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அந்த 2 விதத்தில் அது அதாவது உண்மையாகிறது. மலையேறி கடந்து களைப்புற்ற அந்த பக்தனுக்கு ஆலயத்துக்குள் வருகிற போது சரீரத்தில் சுகம் மட்டுமல்ல, அவர் இதைவிட மேலாக பேசுவது மனபாரத்தோடு, மனக்கலக்கத்தோடு. நீங்க சரீர வெப்பம் கூட ஒரு ஃபேன் கீழே இருந்தால் நம்ம ஆறி போயிடும். ஆறாத சில சூடுகள் நமது உள்ளத்திலே காணப்படுகின்றன. சில காரியங்கள் வார்ம் கண்டிஷன் நம்ம அதிகமாக நிம்மதியாக இருக்க விடாதபடி அநேகமான கலக்கங்கள் ஒரு சூடை உண்டாக்குகின்றன. அப்படிப்பட்ட சூழலோடு மக்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு சமூகம் என்பது எது தெரியுமா? கர்த்தர் வாசம் என்கிற தேவ சமூகம் மாத்திரமே. அதை தான் தேவனுடைய ஜனங்கள் ஆவலோடு ஓடி வருவார்கள். அதை தேடி வருகிற மக்கள் தான் அங்கு வந்து சும்மா இருக்க முடியாது. ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிடத்தையும் ஆண்டவரே இந்த சுகத்தை நான் அனுபவிப்பதற்கு நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று பாடலோ ஜெபமோ வார்த்தைகளோ கர்த்தருடைய சமூகத்தில் துதியோடு இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமூகம் தான் எருசலேம். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள்